ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிள் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். பசங்க ரொம்ப நாளாக வந்து மீன் கேட்டுட்டு இருந்ததுனால அன்றைக்கி வந்து காலையிலேயே ஹஸ்பண்ட் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து கட்லா மீன் தான். கட்லா மீன் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் 3 kg அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் கழிவுலாம் போக உங்களுக்கு ஒரு 2 kgக்கு கிடைக்கும். முள்ளும் வந்து ரொம்ப குட்டி குட்டி முள் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதனால் பசங்களும் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். மற்ற மீன் பிடிக்கிறவங்க ஓகே, எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் செய்ய போகிறேன். நான் வந்து மீன் குழம்பு எப்படி செய்வேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன். அது இதெல்லாம் போட மாட்டேன். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர்னாலும் ஓகே தான், இல்லை கடையில் வாங்கிட்டு வந்த சாம்பார் பவுடர்னாலும் ஓகே தான். அது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துவேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை மூணுத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது மூணையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலையும் அதுலேயே கொட்டி கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு புளி கரைசல், உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இதை பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம மீனை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து தலைப்பகுதியும் வால் பகுதியும் சேர்த்து செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதே மாதிரி மீனை உள்ளே ஆட் பண்ண வாட்டி கரண்டியை விட்டு ரொம்ப கிளறக்கூடாது. அதை வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம அந்த மீன் முழுகிற அளவுக்கு நமக்கு அந்த கிரேவி இருக்கான்னு பார்த்துக்கணும். சிம்மில் வச்சுட்டு விட்டுடலாம். அதுவே ஒரு 10 minutes, மீனை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன டைமிங் ஆகும். எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ண தேவையில்லை. ஒரு 10 minutesக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணால் போதும், கரெக்டாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் மல்லி இலையை தூவி இறக்கிட வேண்டியதான். நான் வந்து மீன் ஃப்ரைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சிக்கன் 65 மசால் இருந்ததுன்னா அதுலேயே நான் செஞ்சுருவேன். ஆனால் வெறும் சிக்கன் 65 மசால் போட்டு செய்யும்போது ஒரு சில டைமில் வந்து பசங்களுக்கு வாயில் புண்ணு வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தயிர், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் போடும்போது மசால் உதிர்ந்து போகாது, அப்படியே மீனோடு ஒட்டியிருக்கும். நான் வந்து மசால் போட்டு உடனேவே நான் ஃப்ரை பண்ணிடுவேன், எனக்கு உதிர்ந்து போகாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இந்த மசாலு காரத்துக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ரீசெண்டாக வந்து மணக்காடுன்ட்டு ஒரு பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. வேணா வந்து கொஞ்சம் புளிப்புக்கு லெமன் ஜூஸும் உப்பும் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடியாக போகுது. நம்ம வந்து மல்லி இலையை தூவி இறக்கிட வேண்டியதான். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டோம் அப்படின்னாவே அந்த ஆயிலில் வந்து அந்த மசால் உதிர்ந்து போகாமல் நல்லா வருது. சப்போஸ் நம்ம போடலை அப்படிங்கும்போது தான் அது உதிர்ந்து போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசால் வந்து கருகி போகும். நம்ம திரும்ப அது மேலேயே போடும்போது அதனோட டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இன்றைக்கி வந்து ஹேர் கட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஸ்டுடியோ 11 பார்லருக்கு தான் போயிருந்தேன். இங்கே வந்து லேயர் கட் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கே போனோம்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் கட் பண்ணுவாங்க. நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு போயிருந்தாலுமே அவங்க திரும்ப வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தான் லேயர் கட்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து அடிக்கடிலாம் போய் பண்ணினது கிடையாது. ரொம்ப ரேராக இயர்லி ஒன்ஸு அந்த மாதிரி தான் நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க.
நீங்கள் இதை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா லேயர் கட்டுங்கும்போது ஒரு சில இடத்துல நம்ம போய் கேட்கும்போது அவங்க சொதப்பி வச்சுருவாங்க, அந்த லேயர்ஸ் வந்து கரெக்டாக வராது. ஆனால் இங்கே வந்து எனக்கு பண்ணவங்க பேர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து ரோஜா. அவங்க வந்து நல்ல ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான். அவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு வந்திருந்தது. ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து டென்சிட்டியும் ரொம்ப கம்மி பண்ணாமல் நல்லா பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அவங்க வந்து எனக்கு ஹேர் லாஸ் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த வீடியோ வந்து என் குட்டி பையன் தான் எடுத்தான். அவங்க ரொம்ப பரவாயில்லமே அழகாக கேப்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வாங்கி எடுக்கல, அவனே தான் இங்கே வந்து எடுக்கண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, ஹேர் கட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் வச்சுருக்கிற செடிகளுக்கு வந்து கொஞ்சம் உரம் மண் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற நர்சரிக்கு போயிருந்தோம். அது தெரிஞ்சவங்களோட நர்சரி தான். புது புது பிளான்ஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் பசங்க வந்து ஒரு 2 பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த 2 பிளான்ட்டையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.